வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா தெலுங்குல வெளியே இருக்க ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு யக்ஷினி அப்படின்றது. இந்த சீரிஸ்ல வேதிகா தான் லீட் ரோல் பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸ் டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் சீரிஸையும் பார்க்கலாம். இல்ல கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறீங்கன்னா மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம சீரிஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒரு சாமியாரை நமக்கு காட்டுறாங்க. இவரோட பேரு மகாகால் அப்படின்றது. தண்ணி கடியில இருந்து இவர் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஒரு மாஸ்டரை நமக்கு காட்டுறாங்க. நிறைய பொண்ணுங்களுக்கு பரதநாட்டியம் எல்லாம் கத்து தந்துட்டு இருக்காரு. அப்ப வித்தியாசமான ஒரு நறுமணம் இவருக்கு வீசுது. அதை ஃபாலோ பண்ணி இவரும் போறாரு. அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோயின் தனியா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவங்க அழக மெய் மறந்து பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் பேரு மாயா அப்படின்றது. அவங்களுக்குமே இவரை பிடிச்சிருக்கு போல. இவங்க ரெண்டு பேருமே பேசி பழகுறாங்க. அன்னைக்கு நைட் இவங்க ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க. அப்படி வச்சிட்டு இருக்கும் போதுதான் மாயா வித்தியாசமா மாறுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மாயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு யக்ஷினியா இருப்பாங்க. இப்ப நகலாம் பெருசாகுது. இதே இடத்துல வச்சு இந்த நபரை சாவடிச்சிடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. இவங்க சாவடிச்சதான் அந்த சாமியாரால ஃபீல் பண்ண முடியுது போல. தியானம் தானே பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப சட்டுன்னு தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்துடுறாரு. அவ 99வது நபரையும் சாவடிச்சிட்டா. இன்னும் ஒருத்தனை சாவடிச்சிட்டானா அவ உலகத்துக்கு போயிடுவா. அதுக்குள்ள எப்படியாவது அவளை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. நம்ம ஹீரோயின் இந்த உலகத்தை சேர்ந்தவங்களா இருக்க மாட்டாங்க. ஆல்காபுரின்ற ஒரு இடத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. பத்ரான்ற மாதிரி இவங்க கிட்ட ஒரு பெட் இருக்கும். அதை பார்த்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு சாபம் வாங்கி தான் இந்த ஊர்ல கஷ்டப்பட்டு இருக்காங்க. 100 பேரை கொன்னாதான் அந்த சாபம் போகும். 99 பேரை கொன்னுட்டேன். இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 99 பேரை இவங்க ரேண்டமா கொண்டிருப்பாங்க. ஆனா 100வது ஆளை கொல்றதுக்கு மட்டும் சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் சாவறதை நினைச்சு பயப்படக்கூடாது. அதே சமயம் அவர் ஒரு வெர்ஜினா இருக்கணும். அந்த மாதிரி ஆண்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்ல. அதுக்கு நிறைய டைம் ஆகும். அதுக்குள்ள கண்டிப்பா நான் உன்னை பிடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த மந்திரவாதி அவங்களோட போட்டோவை பார்த்து சொல்றாரு. ஹீரோயின் எப்ப யக்ஷினியா மாறுறாங்களோ அப்ப மட்டும் தான் இந்த சாமியாரால ஃபீல் பண்ண முடியும். அதனால தான் கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு கிருஷ்ணா. ஹீரோக்கு 2 அக்கா. 2 அக்காக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஹீரோக்கும் 30 வயசு ஆக போகுது. 30 வயசை தாண்டிடுச்சுன்னா நீங்க சொல்ற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் என்ன விட்டுருங்க. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு குறிக்கோளோட இருக்காரு. இன்னியோட நம்ம ஹீரோக்கு 30 வயசு ஆயிருச்சு. நாங்க சொன்னது என்னாச்சு? நாங்க சொல்ற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த நாள் முடிஞ்சாதானே 30 வயசு ஆக போகுது. இந்த நாள் எனக்கு தாங்க. கடைசி நிமிஷத்துல கூட எதுனாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, சரியான உமனைசரா இருப்பாரு. ஆர்ட் போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. நீங்க திருந்தவே மாட்டீங்கப்பா அப்படின்ற மாதிரி இவரும் திட்டிட்டு கிளம்புறாரு. அப்பவே இவருக்கு சுத்தமா பிடிக்காதுன்ற மாதிரி காட்டுறாங்க. எந்த மாதிரி பொண்ணை தாண்டா நீ லவ் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. என் கனவுல இன்னைக்கு ஒரு பொண்ணு வந்தா அந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்க்கணும். இன்னைக்குள்ள நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் மாயாவை காட்டுறாங்க. அவங்க புதுசா ஒரு ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. அந்த ஆபீஸ்ல இருக்க பசங்க இருக்காங்கல்ல, பயங்கரமா இவங்களை பார்த்து வலிஞ்சிட்டு இருக்காங்க. கூட இருக்க பொண்ணு இருக்கால, இங்க இருக்க எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தான். ஒருத்த மட்டும் தான் பொண்ணுங்க கூட டீலிங்கே வச்சுக்க மாட்டான். அவன் மட்டும் தான் இங்க வெர்ஜினா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க சாவடிக்க வேண்டியது வெர்ஜின்ல. இவனை குறி வச்சா என்ன அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயினும் அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது பக்கத்துல வந்து பேச்சு கொடுக்குறாங்க. நான் இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா தான் இருக்கேன். நம்ம 2 பேர் மீட் பண்ணா என்னன்னு கேக்குறாங்க. அவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அவர் ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லியிருப்பாங்க. அந்த ஹோட்டலுக்கு முன்கூட்டியே இவங்க வராங்க. இவங்க வந்துட்டு இருக்கிறத ஹீரோ மெய் மறந்து பாக்குறாரு. ஹீரோ கனவுல ஒரு பொண்ணு வந்ததா சொன்னாரு பாத்தீங்களா, இவங்க தான் கனவுலயே வந்திருப்பாங்க. இவ தாண்டா என்னோட கனவு கண்ணி, நான் நல்ல வேலை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்கும் போதுதான் அந்த நபர் பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஆல்ரெடி ஜோடி இருக்கு போல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இதனால ஹீரோவுமே இந்த இடத்துல அப்செட் ஆயிடுறாரு. நீ எதுக்காக இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? உன்னோட அக்காங்க தேடி தேடி உனக்கு பொண்ணை பார்த்திருக்காங்க. கண்டிப்பா அந்த பொண்ணை உனக்கு பிடிக்கும். கல்யாணம் முடிஞ்சு அந்த பொண்ணை லவ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சரின்னு ஏத்துக்கிறாரு. இப்ப பொண்ணை பார்க்கறதுக்கு சம்மதிச்சிடுறாரு. இப்ப ஃபேமிலியில இருக்க எல்லாருமே அந்த பொண்ணு கிட்ட நிறைய கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. அந்த பொண்ணு எல்லாத்துக்குமே டான்னு பதில் சொல்லிட்டாங்க. சோ ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருக்குமே அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருது. ஹீரோ தனியா பேசணும்னு சொல்லிட்டாரு. இப்ப தனியா பேசும்போது ஹீரோக்குமே அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப இன்னசென்ட்டா பேசுறாங்க. இதனால ஹீரோ எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னியோட எனக்கு விடுதலை கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அந்த பத்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த நபர் இருக்காருல, இவங்களை பாக்குறதுக்காக ஹோட்டல் ரூம்க்கு வந்திருக்காரு. இவங்களும் செடியூஸ் பண்ற மாதிரிலாம் பண்றாங்க. அதே மாதிரி இவங்களோட நகையெல்லாம் கழட்டி வச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த நபர் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவர் வெர்ஜினாலா இருக்க மாட்டாரு. நான் ஆபீஸ்ல கொஞ்சம் இன்னசென்ட்டா நடிப்பேன். அது மூலியமா நிறைய பேருக்கு என்ன பிடிக்கும். இப்ப கூட பாருங்க, நீங்க என்ன கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எது இவன் வெர்ஜின் இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த இடத்துல வச்சு இந்த நபரை பயங்கரமா அட்டாக்லாம் பண்றாங்க. இவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறத வெளிய இருந்து ஒரு லேடி பாக்குறாங்க. யாரு என்னன்னு தெரியல. இப்ப இவங்களோட பிளான் கெட்டு போயிருச்சுல. இதை நினைச்சு இவங்களும் ஒரு இடத்துல சோகமா அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வீட்டுல ஒரு பொண்ணை பேசி முடிச்சாங்க பாத்தீங்களா, இன்னைக்கு கல்யாண ஏற்பாடே நடந்துட்டு இருக்கு. இவரும் ரொம்ப சந்தோஷமா ரெடி எல்லாம் ஆயிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறாங்க.
இவனை பேருக்கு தான் கல்யாணம் பண்ண போறேன், உன் கூட தான் நான் சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. எதர்ச்சியா இந்த இடத்துக்கு வந்த ஹீரோ இவங்க பேசின எல்லாத்தையுமே கேட்டுறாரு. அந்த பொண்ணு இப்பயும் தெனாவட்டா தான் பேசுறாங்க. என்ன கல்யாணத்தை நிறுத்த போறியா, உனக்கு தான் தேவையில்லாத அசிங்கம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. என்ன ஆனாலும் சரி கல்யாணத்தை நிறுத்தி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. வீட்டுல இருக்கவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ஒரு இடத்துல சோகமா லெட்டர்லாம் எழுதுறாரு. இத்தனை வருஷம் நான் கட்டுக்கோப்பா தான் இருந்தேன், ஆனா நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது, உன் கூட நானும் வந்துட போறோமா அப்படின்ற மாதிரி லெட்டர்ல எழுதுறாரு. அந்த லெட்டர் காத்துல அடிச்சு ஈரின் கிட்ட வந்துருது. அவர் எழுதி இருக்கிறத ஈரின் படிக்கிறாங்க. அவர் ஒரு வெர்ஜின்னு தெரிய வருது. இப்ப அவர் தூக்கு மாட்டி சாவலான்னு நினைக்கும் போது இவங்க கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து அவரை காப்பாத்திடுறாங்க. நீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. நானும் ஒன்ன மாதிரி தான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க சில நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு நபரோட ஹோட்டலுக்கு வந்தீங்களே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. வந்தன் தான், அவன் நல்லவன் நினைச்சு வந்தேன், ஆனா நான் நினைச்ச மாதிரி அவன் கிடையாது, நீ தான் நான் நினைச்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் செடியூஸ் பண்ற மாதிரி பேசுறாங்க. சடனா இவரை கிஸ் பண்ணிடுறாங்க. ஆனா இவர் ரொம்ப அன்ஈசியா ஃபீல் பண்றாரு. நீங்க ரொம்ப ஃபாஸ்டா ப்ரொசீட் பண்றீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்றாரு. சரி டைம் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவங்களும் அங்க இருந்து நடக்கிறாங்க. நமக்கு ஒரு பலியாடு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இந்த மந்திரவாதியும் ஆட்கள் கிட்ட யக்ஷினிய பத்தி எல்லாம் சொல்றாரு. குபேரனுக்கு கீழே நிறைய யக்ஷினிங்க இருப்பாங்க. எல்லாருக்குமே ஒவ்வொரு வேலை தந்திருப்பாரு. அந்த வேலையை சரியா பண்ணனா தண்டனை தந்துருவாரு. அந்த மாதிரி தண்டிக்கப்பட்டவங்க தான் மாயாவா இருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, நம்ம தாமரைப்பூவை தேடணும்னு சொல்றாரு. அந்த மாதிரி தேடி சில தாமரைப்பூவை கண்டுபிடிச்சிடுறாங்க. இது மூலியமா ஒண்ணு பண்ண போறன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவோட கல்யாணம் நின்றுச்சுல, ஹீரோ ரொம்ப சோகமா வருவாரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ ரொம்ப சந்தோஷமா வராரு. நீ என்னடா சந்தோஷமா வர அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்தல, அந்த பொண்ணை நானும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈரின் ஒரு நபரை அட்டாக் பண்ண மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, அவர் இறந்துலாம் போயிருக்க மாட்டாரு, இப்போதைக்கு கோமால அவர் இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த மந்திரவாதி இருக்காரு பாத்தீங்களா, அந்த தாமரைய சாரா மாத்திடுறாரு. அந்த சாறு மூலியமா நிறைய பெயிண்டிங் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா ஆர்டிஸ்டா தான் இருப்பாரு. இந்த பெயிண்டிங்கை நிறைய ஹோட்டலுக்கு ஃப்ரீயா அனுப்பி வைங்க. இந்த பெயிண்டிங்க்கு பக்கத்துல மட்டும் அந்த மாயா வந்தானா இந்த பெயிண்டிங்கோட கலர் மாறிடும். அது மூலியமா எந்த ஹோட்டல் கிட்ட அவ இருக்கான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆட்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன லவ் பண்றா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னார்ல, ஃப்ரெண்ட்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க. அவ இங்கதான் வரதா சொல்லியிருக்கா, கண்டிப்பா வருவான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா அவங்களும் வந்துடுறாங்க. இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோனும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே சரக்கு வச்சிருப்பாங்க, கொஞ்சம் போதையில் தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப கார்ல போகும்போது ஹீரோயின் இருக்காங்கல்ல, பயங்கரமா இவரை செடியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வேணான்ற மாதிரி ஹீரோ தான் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவங்களோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. அப்பயுமே அவங்க கிஸ் பண்ற மாதிரிலாம் வராங்க. நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி இவரும் படுக்க வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இவர் வெளியே வந்தா அந்த டாக்ஸியை ஓட்டினதே இவரோட மாமான்னு தெரிய வருது. டே டாக்ஸில என்னடா பண்ணிட்டு வந்த, எங்க கிட்ட எல்லாம் மறைச்சிருக்கல அப்படின்ற மாதிரி மாமா கோவப்படுறாரு. மாமா நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்திருப்பாரு. இப்ப வீட்லயே இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. சில நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணு கிட்ட பழக ஆரம்பிச்சேன், அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, லவ் பண்றேன்னு சொல்லிட்டாரு. லவ் பண்றேன்னா எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல, சீக்கிரமா நாங்க பேசி கல்யாணத்தை முடிச்சிடறோம் அப்படின்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அவர் எல்லா இடத்துக்கும் பெயிண்டிங் அனுப்புனார்ல, இவங்க ஹோட்டலுக்கும் பெயிண்டிங் வந்திருக்கு. அந்த பெயிண்டிங்கை ஹீரோ பார்த்து பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துல ஹீரோயினும் இவரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன, தாராளமா போலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி போறத வேற ஒரு லேடி பாக்குறாங்க. அவங்க யாரு என்னன்னு தெரியல. மாயா என்ன சொல்றாங்கன்னா, காலம் எவ்வளவோ மாறிடுச்சு, இன்னும் எதுக்காக அம்மஞ்சி மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் இவரோட பிளாஷ்பேக்க சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவரோட அப்பா உமனைசர்ல நிறைய பொண்ணுங்க கூட தேவையில்லாம சுத்துவாரு. இதை நினைச்சு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க, சீக்கிரமே இறந்து போயிருப்பாங்க. நீ இந்த மாதிரி மாறிடக்கூடாதுரா, நீ ஒழுக்கமா இருக்கணும், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எதுனாலும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் கட்டுக்கோப்பா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இவன் கூட நம்ம எப்போ ஒன்னா இருக்கிறது, எப்படி சாபத்தை விட்டு வெளியே வருது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட ஹோட்டலை நமக்கு காட்டுறாங்க. பெயிண்டிங் கலர் மாறி இருக்கு. இதை பாக்குற நபரும் பெயிண்டிங் தந்தவங்களுக்கு தகவலை கொடுக்குறாரு. இந்த தகவல் கேள்விப்பட்டு இந்த மந்திரவாதி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப கலர் மாறி இருக்கு பாத்தீங்களா, அந்த பெயிண்டிங் எடுக்கிறாரு. அந்த பெயிண்டிங்ல ஒரு மந்திர வார்த்தையை சொல்றாரு. அது ஒரு ஒளி மாதிரி மாறிடுது. அந்த ஒளி அவ இருக்கிற இடத்த காமிக்கும். நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆட்களும் கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஈரனோட ப்ராசஸ் திரும்பி பெருசாக போகுது இல்ல, அதனால ஈரன் அதெல்லாம் பத்ரா கிட்ட சொல்லி பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாமியாரா அவளை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி டிராவல் பண்ணி வராரு. ஒரு காட்டு பகுதிக்கு தான் வராரு. அவங்க மரத்துல உட்காந்து இருக்கிறது தெரியுது. இவரோட சக்தியை யூஸ் பண்ணி அட்டாக்லாம் பண்றாரு. அப்படி அட்டாக் பண்ணும்போது அவங்களும் காயப்பட்ட மாதிரி பொத்துன்னு கீழே விழுறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கிறது ஈரன் கிடையாது, வேற ஒருத்தங்கன்னு தெரிய வருது. இவங்களும் ஒரு யக்ஷினியா தான் இருப்பாங்க. இவங்களோட பேரு ஜுவாலா அப்படின்றது. ஈரன் பண்ண விஷயத்தெல்லாம் ஒரு லேடி பார்த்த மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, அது ஜுவாலாவோட வேலையா தான் இருக்கும். இவர் என்ன பண்றாருன்னா ஜுவாலாவோட சில சக்தி எல்லாம் வாங்கிடுறாரு.
இந்த சக்திலாம் திரும்பி உனக்கு கிடைக்கணும்னு வச்சுக்கோ, மாயாவை எங்க பாக்குறியோ உடனே தகவலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜுவாலாவும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. ஹீரோவும் ஈரினை பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. நம்ம 2 பேர் ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி உன்னோட கதையை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஒரு பெரிய சாமியார் ஒரு சின்ன சாமியாரை கூட்டு வந்துட்டு இருக்காரு. யக்ஷினிங்க பூலோகத்திலேயே சில இடத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி யக்ஷினியை பாக்குறதுக்காக தான் இவர் போயிட்டு இருக்காரு. அந்த யக்ஷினியை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு கோயில் கிட்ட வராரு. இந்த இடத்துல மனுஷங்க வரதுக்கு அனுமதி கிடையாது, போங்கன்ற மாதிரி அந்த யக்ஷினி சொல்லுது. ஆனா இவர் கேட்க மாட்டாரு. உன்னை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. நீ கொஞ்சம் தள்ளி போ, இங்கெல்லாம் வராதன்ற மாதிரி அந்த சின்ன பையன் கிட்ட சொல்லிட்டாரு. அவனுமே ஒளிஞ்சிருந்து என்னதான் நடக்குது அப்படின்றத கவனிச்சிட்டு இருக்கான். இந்த சாமியாரும் அந்த யக்ஷினியை கண்ட்ரோல் பண்றதுக்காக மந்திரத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த யக்ஷினி ஒரு ஸ்டேஜ்ல கோவப்பட்டு இந்த சாமியாரை சாவடிச்சிருது. அந்த யக்ஷினி வேற யாரும் கிடையாது, மாயாவா தான் இருப்பாங்க. சொல்ல சொல்ல கேட்காம மந்திரத்தை சொன்னீங்கல்ல, அதனாலதான் இந்த நிலைமை அப்படின்ற மாதிரி மாயா சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த சின்ன பையன் கவனிச்சிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. இவதான் அந்த பொண்ணுன்ற மாதிரி ஃபேமிலி கிட்ட எல்லாம் சொல்லிடுறாரு. ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் ஒவ்வொரு கேள்வியை கேட்கிறாங்க. எந்த கேள்விக்குமே இவங்க சரியா பதில் சொல்ல மாட்டாங்க. ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு சுத்தமா பொண்ணை பிடிக்க மாட்டேங்குது. எங்களுக்கு இந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம குடும்பம் சொந்தம்னு யாருமே இல்லைன்னு சொல்றா, இதெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜுவாலா இந்த இடத்துக்கு வராங்க. அவளுக்கு சொந்த பந்தம் இல்லைன்னு யார் சொன்னது? அத்தை நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த ஜுவாலாவை பார்த்தோன்னே ஹீரோவோட அப்பாவுக்கு பிடிச்சிருது. பயங்கரமா வலிஞ்சிட்டு இருக்காரு. அத்தை இருக்கிறது எதுக்காக மறைச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட ஃபேமிலி எல்லாம் கேட்கறாங்க. அவளுக்கும் எனக்கும் சின்னதா ஒரு சண்டை, அந்த கோவத்தை வச்சுதான் அப்படி பேசியிருப்பா. ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து பண்ண வேண்டியதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால ஃபேமிலியை சேர்ந்தவங்களா சரி கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியான நேரத்துக்கு வந்து காப்பாத்தின ஜுவாலா நன்றி அப்படின்ற மாதிரி ஈரின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நானும் சாபம் வாங்கி தான் இங்க கஷ்டப்படுறேன். என்னால திரும்பி அந்த இடத்துக்கு போக முடியாது, ஆனா உன்னால முடியும், அதுக்காக தான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் அந்த மந்திரவாதி உன்னை தேடிட்டு இருக்கான், நீ கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஹீரோனும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. எப்ப கல்யாணம் ஹீரோவை எல்லாருமே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால பாக்குற எல்லாருக்குமே பத்திரிக்கை தரணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஹோட்டல்ல இருக்க எல்லாருக்குமே பத்திரிக்கை எல்லாம் தந்துட்டு இருக்காரு. அப்பதான் போட்டோ வைக்கிறதுக்காக மந்திரவாதியோட ஆள் ஒருத்தர் வந்திருக்காரு. மந்திரவாதியோட அட்ரஸ் தாங்க, அவருக்கும் வந்து வைக்கிறேன்னு சொல்றாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி குறி கேட்கறதுக்காக வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு லேடியை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மாப்பிளைக்கு ஆபத்து, சீக்கிரமா செத்துருவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கிற ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அந்த லேடி அப்படி சொன்னதுனால ஃபேமிலியும் யோசிக்கிறாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, இந்த லேடியே முதல்ல ஃப்ராடு, இவங்க சாமின்னு தானே சொல்றாங்க. இவங்க கையில ஒரு கற்பூரத்தை ஏத்தட்டும், என் கையில ஒரு கற்பூரம் ஏறிட்டோம், யாரு முதல்ல கை எடுக்கிறாங்கன்னு பாப்போன்ற மாதிரி 2 பேர் கையிலயும் கற்பூரத்தை ஏத்திடுறாரு. ஹீரோக்கு வலிக்க கூடாதுன்றதுக்காக ஹீரோயின் இங்க இருந்து சக்தி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோவும் ரொம்ப நேரம் கற்பூரத்தை கையில வச்சிட்டு இருக்காரு. அந்த லேடியுமே ரொம்ப நேரம் வச்சிருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல முடியாம கீழே போட்டுறாங்க. பாத்தீங்களா, எனக்கு முன்னாடியே போட்டுட்டாங்க, இவங்க சாமி எல்லாம் கிடையாது, வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஃபேமிலி கிட்ட சொல்றாரு. ஃபேமிலியும் இந்த லேடி சொல்றத நம்பாம இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் ஜுவாலா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோக்கு வலிக்காத மாதிரி நான் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா அந்த லேடி அவ்வளவு நேரம் எப்படி தாங்கினாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி விடு, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஜுவாலாவும் கூட்டு போறாங்க. ஹீரோவும் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக இந்த சாமியாரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. கண்டிப்பா நீங்க கல்யாணத்துக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த சாமியாரும் ஏத்துக்கிறாரு. இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தோணுது. ஆக்சுவலா பத்திரிகையில வந்து அட்ரஸ் தப்பா இருக்கும், அதை போய் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி திரும்பி வீட்டுக்குள்ள வராரு. அவரை பார்த்தா ஆள்ல காணோம், எங்க போனாரு அப்படின்ற மாதிரி தேடி வராரு. ஒரு ரூம்குள்ள ஒரு பணத்தை வச்சு அவர் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இத பாக்குற ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டது. பதட்டமா வீட்டுக்கு வராரு. இத பத்தி எல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவர் சொல்றது மூலியமாவே மந்திரவாதியை தான் ஹீரோ பாத்துருக்காரு அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மந்திரவாதிக்கும் ஹீரோயினுக்கும் ஏதோ ஒரு பிளாஷ்பேக் இருக்கு போல, அவரை நினைச்சு பயப்படலாம் செய்யறாங்க. அவர் இந்த கல்யாணத்துக்கு வர வேணாம்னு சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, எப்படியும் அட்ரஸ் தப்பா தான் இருக்கு, அவர் வரமாட்டாரு, இதுக்கப்புறம் கூப்பிடுறதுக்கும் எனக்கு பயமா தான் இருக்குன்னு சொல்றாரு. ஹீரோயினும் நடந்த விஷயத்தெல்லாம் ஜுவாலா கிட்ட சொல்றாங்க. கவலைப்படாத, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சிரும், அது வரைக்கும் நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் அட்டாக் செஞ்சாங்கல்ல, அந்த நபரோட பேரு முகில்னு வச்சுப்போம். அந்த முகில் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்முடிக்கிறாரு. இப்ப ஹீரோயினை பத்தி எல்லாம் ஆபீஸ்ல விசாரிக்கிறாரு. ஹீரோயினுக்கு இன்னைக்கு கல்யாணம் சொல்றாங்க. இது கல்யாணமா அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா ஷாக்லாம் ஆகுறாரு. இப்ப கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. ஹீரோ ரெடி ஆயிட்டு இருக்கும் போது முகிலும் பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீ நினைக்கிற மாதிரி அவ பொண்ணே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு புரியுது, அவ தேவதன் சொல்ல வர அப்படிதானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. யோ அப்படி இல்லையா, அவ பேய்னு சொல்றாரு. இவன் பொறாமையில சொல்றான்ற மாதிரி ஹீரோ நம்ப மாட்டாரு. அந்த சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, இந்த ஃபங்க்ஷனுக்கு வராரு. இத பாக்குற ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டது. இப்ப ஹீரோயினும் வேக வேகமா ஓடி ஹீரோவோட ரூம்க்கு வந்துடுறாங்க. அங்க முகில் இருக்கிறத பார்த்து முறைக்கிறாங்க. முகிலும் தப்பிச்சா போதுன்ற மாதிரி இங்க இருந்து ஓடிடுறாரு.
ஈரன் கிட்ட ஹீரோ என்ன விஷயம் கேக்குறாரு. அந்த சாமியார் வந்துட்டு இருக்கான், நீ அந்த சாமியாரை பத்தி சொன்னதுல இருந்தே எனக்கு பயமா இருக்கு, அவன் வந்தா ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு தோணுது, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவனுக்காக நம்ம எதுக்காக கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நம்ம கோயில்ல வச்சு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. வந்த சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, இங்க ஜுவாலா வேலை பார்த்துட்டு இருக்கிறத கவனிச்சிடுறாரு. இவ்வளவு நாள் என்கிட்ட ஏமாத்தி இருக்கியா அப்படின்ற மாதிரி அவங்களோட கழுத்தை போட்டு நெரிக்கிறாரு. அதே மாதிரி சக்தியை வச்சு பயங்கரமா அட்டாக் பண்றாரு. அவ எங்க இருக்கான்னு ஒழுங்கா சொல்லுன்னு கேக்குறாரு. இவங்களும் ஒரு பேப்பரை காட்டுறாங்க. அந்த பேப்பர் இவர் எடுத்துக்கிறாரு. அது லொகேஷன் காட்டுற மாதிரி ஒரு மேப்பா தான் இருக்கும். இந்த இடத்துல தான் அவ இருக்கான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவளை உடனே பிடிக்கணும்ன்ற மாதிரி இவரும் அசிஸ்டன்ட் கூட கிளம்பிடுறாரு. அது ஒரு காட்டு பகுதியா தான் இருக்கும். நீ இந்த இடத்தையே வெயிட் பண்ணு, நான் மட்டும் போறேன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. மேற்கொண்டு அந்த மேப் வச்சு அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஈரன் கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேருமே ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல வச்சு கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க. இவரை ஈரனை கண்டுபிடிச்சிடலான்னு வந்துட்டு இருக்காரு. ஆனா திரும்ப திரும்ப அதே இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காரு. மதிக்கெட்டான் சோலைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு லூப் இடத்துல தான் இவர் மாட்டிருக்காரு போல. இவரை எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம இந்த இடத்துல பயங்கரமா கன்ஃபியூஸ்லாம் ஆயிட்டு இருக்காரு. ஒரு சின்ன பையனை நமக்கு காமிச்சாங்கல்ல, அவர் தான் இந்த சாமியாரா இருப்பாரு. உங்களை சாவடிச்சவள கண்டிப்பா நான் பழி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி இவர் சத்தியம் பண்ணியிருப்பாரு. பழி வாங்குறதுக்காக அந்த கோயிலுக்கு வராரு. இங்க மனுஷங்களுக்கு அனுமதி இல்ல அப்படின்ற மாதிரி மாயாவும் இவர் அட்டாக் பண்ண பாக்குறாங்க. இவர் பதிலுக்கு மந்திரத்தை சொல்லி அட்டாக்லாம் பண்ண மாட்டாரு. அவங்கள காதல் அப்படின்ற விஷயத்தை வச்சுதான் வீழ்த்தணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அவங்க அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்கள செடியூஸ் பண்ற மாதிரி சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்குமே போக போக இவரை லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருது. அப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே பழகலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. இவங்க வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அதனால வீட்டை சேர்ந்தவங்க கொஞ்சம் கோவப்படுறாங்க. அதே மாதிரி ஜுவாலா இருக்காங்கல்ல, அந்த மந்திரவாதியை நினைச்சு கவலைப்படாத, இனியோட உன்னோட பிரச்சனை எல்லாம் முடிய போகுது, சந்தோஷமா போயிட்டு வான்னு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப இவங்களும் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்க்கு வந்துடுறாங்க. இவர் கூட ஒன்னா இருக்கலாம்னு ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நகத்தெல்லாம் பெருசாக்குறாங்க. அப்பனை பத்தி இவரோட அக்கா கூப்பிடுறாங்க. என்ன ஏதுன்னு இவரும் பாக்குறதுக்காக வெளியே வராரு. அப்பா செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா அந்த இடத்துல அப்பா நெஞ்சுலி வந்த மாதிரி இறந்து போயிருக்காரு. இதை பாக்குற எல்லாருமே இந்த இடத்துல உடஞ்சு போயிடுறாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறுத்திடுறாங்க. அடுத்த 10 நாள் வரைக்குமே நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பெரியவங்க பேசிக்கிறாங்க. இதை கேட்கிற ஈரனுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப நமக்கு அந்த மந்திரவாதியை காட்டுறாங்க. அவரை எப்படியாவது நம்ம சக்தியை யூஸ் பண்ணி தப்பிக்கணும்னு ட்ரை பண்றாரு. இவர் என்ன வேலை பண்ணாலும் சரி, அந்த இடத்தை விட்டு இவரால தப்பிக்கவே முடியல. இப்ப சாவு வீடுன்றதுனால எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஈரனும் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருக்காருல்ல, சிக்னல்லயே அவங்கள ரூம் வர சொல்லிட்டாரு. அவங்களும் சரின்ற மாதிரி ரூம் வந்துடுறாங்க. இவரை சாவடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு ரெண்டு பெரியவங்க வந்துடுறாங்க. நீங்க ரெண்டு பேர் ஒரே ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீ முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோவை அனுப்பி விட்டுறாங்க. ஒரு பாட்டி இருக்காங்கல்ல, எனக்கு முதுவெல்லாம் பயங்கரமா வலிக்குது, நீ தைலத்தை தடவி விடு அப்படின்ற மாதிரி ஈரன் கிட்ட சொல்றாங்க. நினைச்சது நடக்கல அப்படின்ற மாதிரி ஈரன் கொஞ்சம் கடுப்புல தான் தைலத்தை எல்லாம் தடவி விட்டுட்டு இருக்காங்க. அந்த பாட்டி என்ன தடவுற, நல்லா தடவு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஈரனுக்கு கோவத்துல நகம்லாம் பெருசாவுது. தெரியத்தனமா பாட்டியோட முதுகுல கீறிடுது. ஐயோ என்னோட முதுவை கீறிட்டா அப்படின்ற மாதிரி பாட்டி கத்துறாங்க. ஜுவாலா தான் அந்த இடத்துக்கு வந்து பாட்டியை சமாதானப்படுத்துறாங்க. ஈரன் கோவத்துல தான் இப்படி பண்ணிருக்கா அப்படின்றது புரியுது. எதுக்காக கோவத்துல இந்த மாதிரி அவசரப்பட்டு பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பின்ன என்ன, அவன் எப்பனாலும் வந்துடலாம், அதுக்குள்ள இது நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனை பத்தி நீ கவலைப்படாத, அவனை வேணும்ட்டே திட்டமிட்டு ஒரு இடத்துல நான் மாட்ட வச்சிருக்கேன். அவன் வரதுக்கு எப்படியும் 10 நாளுக்கு மேல ஆகும். அது வரைக்கும் தான் உனக்கு டைம் இருக்குல்ல, நீ ஈஸியா இந்த விஷயத்த பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜுவாலா சொல்றாங்க. இப்ப மாயாவும் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை மட்டும் ஈர கிட்ட தந்துரு அப்படின்ற மாதிரி எதையோ எழுதி தராங்க. நைட்டு நேரம் இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி தான் எழுதி தந்திருக்காங்க. ஈரவும் அந்த லெட்டரை படிச்சிடுறாரு. இவங்க சொன்ன மாதிரியே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள மொத்த குடும்பமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க திருந்தவே மாட்டீங்கல்ல, ஒழுங்கா ரூம்க்கு போங்க அப்படின்ற மாதிரிலாம் துரத்தி விடுறாங்க. இப்ப ஈரன் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அந்த மந்திரவாதி இருக்காரு பாத்தீங்களா, நிக்காத ஆடு நிக்காத ஆடு அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது பாட்டி காலையில எழுப்பி விடுறாங்க. இவ்வளவு நேரமா தூங்குவ, சீக்கிரமா போய் வேலையெல்லாம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரனும் வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. செம்ம கடுப்பா இருக்கு. அந்த முகில் இப்ப பேங்க்ல வேலை பாக்குறாரு போல. இவங்க வீட்டுக்குள்ள சந்தோஷமா வந்துட்டு இருக்காரு. ஈரன் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு தெரிஞ்சோட ஷாக் ஆயிடுறாரு. உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஓட பாக்குறாரு. ஆனா ஈரன் இருக்காங்கல்ல, எதுக்காக கிளம்ப பாக்குற, இங்கே இரு, அந்த ரிப்போர்ட்டை பத்தி நீ எனக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இறந்து போன அப்பா இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருப்பாரு, அதை பத்தி பேசுறதுக்காக தான் முகில் வந்திருக்காரு. இன்னும் 2-3 நாள்ல எல்லா ரிப்போர்ட்டும் வந்துடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு காசு கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஈரன் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஈரவும் பக்கத்துல வராரு. இங்க நம்மளால ஒன்னா இருக்க முடியாது, நான் ஹோட்டல்ல ஒரு ரூம் புக் பண்ணிடுறேன், நீ கிளம்பி வந்துருன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஹோட்டலுக்கு வந்த ஹீரோ இருக்காருல்ல, எனக்காக ஒரு ரூமை புக் பண்ணிடு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. ஃப்ரெண்டும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்பதான் அந்த ரிப்போர்ட் கிடைச்சிருது போல. அந்த நபரை இவங்க கிட்ட சொல்றதுக்காக வராரு. மேடம், நீங்க தானே கொலை பண்ணீங்கன்னு கேக்குறாரு.
இது நான் கொலை பண்ணனா, நான்லாம் பண்ணலன்னு சொல்றாங்க. நெஞ்சில நகத்தை வச்சு கீர்ன மாதிரி தழும்புலாம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் நமக்கு யார் பண்ணான்னு காட்டுறாங்க. இது ஜுவாலாவோட வேலையா தான் இருக்கும். அதே மாதிரி அந்த லேடி ரொம்ப நேரம் கற்பூரத்தை கையில தாங்கினாங்கல்ல, ஜுவாலாவால தான் ரொம்ப நேரம் கையில தாங்கியிருப்பாங்க. ஜுவாலா தான் இந்த வேலையை பண்ணிருக்கா அப்படின்றது ஹீரோயினுக்கும் இந்த இடத்துல புரிஞ்சிருது. இப்ப ஜுவாலாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்னு கேக்குறாங்க. நான் மட்டும் இதே இடத்துல சாபத்தை வாங்கி கஷ்டப்படணும், நீ மட்டும் திரும்பி ஆல்காபுரிக்கு போயிடுவியா, அதனால தான் இப்படி பண்ணன்ற மாதிரி ஜுவாலா சொல்றாங்க. கோவப்பட்ட ஹீரோயினோ சக்தியை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. எதர்ச்சியா இந்த இடத்துக்கு வந்த ஹீரோவும் இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாரு. ரெண்டு பேருமே மனுஷங்க இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஜுவாலா கிட்ட சக்தி கம்மியா இருக்கிறதுனால ஹீரோயினும் அடிச்சு போட்டுறாங்க. நான் கஷ்டப்படும் போது நீ ஆறுதலா சில வாட்டி பேசியிருக்க, அதுக்காக மட்டும் தான் உன்னை உயிரோட வெறுறேன் அப்படின்ற மாதிரி வார்னிங்க கொடுத்துட்டாங்கிறது கிளம்புறாங்க. இப்ப பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க தான் அந்த மந்திரவாதியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, உங்களுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ உயிரெல்லாம் கொடுக்க வேணாம், ஆல்காபுரிக்கு எப்படி போறதுன்ற ரகசியத்தை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கறது. நான் அதை மட்டும் சொல்ல முடியாது, மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் சும்மா தான் கேட்டேன், வா என்னோட இடத்துக்கு போலான்ற மாதிரி கூட்டு வர்றாரு. உனக்காக நான் சலங்கெல்லாம் வாங்கியிருக்கேன், இரு போட்டு விடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களோட கால்ல சலங்கை எல்லாம் போட்டு விட்டுறாரு. எனக்காக நடனம் ஆடி காட்டுன்னு சொல்றாரு. இவங்களுமே டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப சுத்தி நிறைய பாம்பெல்லாம் வந்துருது. நீ மட்டும் ஆடுறதை நிறுத்தினு வச்சுக்கோ, இந்த பாம்பு ஒன்ன கொத்திரும், அதனால நிறுத்தாத, ஆடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களை கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. அப்பதான் இவர் பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிருக்காருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. தேவையில்லாம இவனை நம்பி ஏமாந்துட்டுமே அப்படின்ற மாதிரி இவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ நைட் அந்த விஷயத்த பார்த்தார்ல, செம்ம ஷாக்கிங்கா உட்காந்து இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. அவ மனுஷியே கிடையாது, அவ வேற அப்படின்ற மாதிரிலாம் பயந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோயினும் இவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. இவர் ரூம் புக் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னார்ல, அதுக்காக தான் வந்திருக்காங்க. நான் புக் பண்ணலாம் தான் நினைச்சேன், ஆனா எல்லா ரூமே ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சமாளிக்கிறது. நீ கவலைப்படாத, இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரமா வந்துடுறேன், நம்ம ஒன்னா இருக்கலாம்னு சொல்லிட்டாரு. அவங்களுமே சரின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இவர் ரொம்ப லேட் ஆயும் வராம இருக்காரு. என்ன இன்னும் வரல அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில வரைக்கும் அவர் வீட்டுக்கே வராம இருக்காரு. காலையில டைம் மாலை போட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. இத பாக்குற குடும்பம் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இவன் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி ஹீரோயினுக்கும் லைட்டா டவுட்லாம் வர ஆரம்பிக்குது. ஃபேமிலியை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்பா இறந்து ஒரு வருஷம் மாலைலாம் போடக்கூடாதுரா, எதுக்காகடா இந்த மாதிரி பண்ண, முதல்ல போய் மாலையை கழட்டிட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு இவரும் சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா வீட்டை சேர்ந்த எல்லாருமே கண்டிப்பா நீ கழட்டிட்டு தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவை அனுப்பி வச்சிடுறாங்க. எப்படியோ நீ இன்னைக்கு நைட்டு மாட்ட தான் செய்வன்ற மாதிரி ஹீரோயின் ஒரு பார்வை பாக்குறாங்க. ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம நைட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இவங்க கண்ணில் படாம படுக்கிறதுக்கு போயிடலாம் நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள இவங்க தடுத்துடுறாங்க. உனக்கு என்னதான் ஆச்சு, என்ன உருகி உருகி லவ் பண்ண தானே செஞ்ச, இப்ப எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு ஹீரோ சமாளிக்கிறாரு. நான் ஒரு ஃபைலை எடுத்துட்டு போறதுக்காக தான் வந்தேன், நான் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப முகில் கூட என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவ என் கூட ஒன்னா இருக்கணும் தானே நினைக்கிறா, எனக்கு ஆண்மை இல்லைன்ற மாதிரி போய் சொல்லிடுறேன், அப்ப என்ன பண்ணுவான்ற மாதிரி கேக்குறாரு. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டா, உன்னை சாவடிச்சிருவா, அந்த மாதிரிலாம் முட்டாள்தனம் பண்ணாது அப்படின்ற மாதிரி முகில் சொல்லிட்டாரு. நான் வெர்ஜின் நினைச்சுதான் என் கூட ஒன்னா இருக்கிறதுக்காக வந்தா, அது இல்லன்னு தெரிஞ்சோன்னா என்ன அட்டாக் பண்ணிட்டா. அதே மாதிரி நீயும் வெர்ஜின் இல்லன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உன்னையே அட்டாக் பண்ணிட்டு போயிடுவா, நீ தப்பிச்சிடலாம், நான் சொல்ற பொண்ணை போய் பார்த்து வெர்ஜினிட்டியை இழந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால ஒரு கால்களை பாக்குறதுக்காக இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா ஹீரோயின் வந்துடுறாங்க. இவர் இந்த மாதிரி பண்றது தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க. இவர் பயத்துல வேகமா அங்கிருந்து ஓடி வீட்டுக்கு வந்துடுறாரு. இவங்க கோவமா வீட்டுக்கும் வந்துடுறாங்க. சேர்ல உட்காடுறாங்க. புருஷன் முன்னாடி உட்காடுறியா, எந்திரி அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி சொல்றாங்க. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, எல்லாரும் முன்னாடியும் யக்ஷினி மாதிரி மாறிடுறாங்க. இவன் என்ன பேய் மாதிரி மாறுறா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் என்னால பொறுக்க முடியாது, கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு நீ ரூம்குள்ள வந்துதான் ஆகணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ உன் ஃபேமிலியை சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. இது எல்லாம் ஜுவாலாவுக்கும் தெரிய வந்துருது. ஜுவாலாவும் அந்த மந்திரவாதியை ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு சங்கு எடுத்து ஊத ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவரும் மாட்டின இடத்தை விட்டு தப்பிச்சிடுறாரு. அப்படி தப்பிச்சவரு ஜுவாலா மேல பயங்கரமா கோவப்படுறாரு. இவங்களை அட்டாக் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க இருக்காங்கல்ல, இப்ப கூட நான் தான் உன்னை காப்பாத்த நினைச்சிருக்கேன், ஈரனே நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ, ஏன்னா நான் அந்த ஆல்காபுரிக்கு போக முடியலன்னா அவளுமே போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால இந்த மந்திரவாதியை இவங்களை விட்டுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஈரன் இந்த அளவுக்கு மோசமானவங்களாம் கிடையாது, வேற வழி இல்லாம தான் இப்படி பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் நினைச்சு பத்ரா கிட்ட ரொம்ப ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ அவங்களோட ரூம் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் வேணான்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இல்ல இதுதான் வழின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த ரூம் கிட்ட வந்துடுறாரு. ஈரின் கோவமா பேசினதுக்காக மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வராங்க. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு அந்த மந்திரவாதி வந்துடுறாரு. அவரும் சக்தியை யூஸ் பண்ணி இவங்களை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டாரு. இவங்களால பெருசா அந்த மந்திரவாதியை சமாளிக்க முடியல. பயங்கரமா அவர்கிட்ட அடிதான் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி அடி வாங்கும் போது பத்ராவோட சிலை கீழே விழுந்து உடஞ்சிருது. அந்த மந்திரவாதியும் ஒரு ஸ்டேஜ்ல அவங்களை தூக்கிட்டு போயிடுறாரு. தொல்லை விட்டது அப்படின்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே சந்தோஷம் படுறாங்க.
அந்த மந்திரவாதி ஏமாத்திட்டான்னு உங்களுக்கு புரிஞ்சிருது இல்ல, அதனால திரும்பி கோயிலுக்குள்ள நுழைய பாக்குறாங்க. ஆனா குபேரன் உள்ள விட மாட்டாரு. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மன்னிப்பு மட்டும் போதாது, நீ ஒரு தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். 100 பேரை சாவடிச்சாதான் நுழைய முடியும், நீ திரும்பி இந்த உலகத்துக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால தான் விருப்பமே இல்லனாலும் ஈரன் கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட ஃபேமிலியும் இன்னொன்று பொண்ணை பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டாங்க. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் பொண்ணு பார்க்கறத பத்தி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறது. வேலை செய்யற இடத்துலயும் ரொம்ப சோகமா தான் உட்காந்துருக்காரு. ஈரன் கூட பழகினார்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னமும் ஈரனை மிஸ் பண்றாரு. வீட்டுக்கு வந்தவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் பக்கத்துல அந்த பொம்மை உடஞ்ச மாதிரி இருக்கிறத பாக்குறாரு. இது என்ன உடஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அதை சேர்த்து வைக்கிறாரு. அப்படி சேர்த்து வச்சோன்னா அதுக்குள்ள இருந்து ஒரு மனுஷன் சட்டுன்னு வெளியே வந்துடுறான். ஈரவும் ஷாக்கிங்கா அவனை பார்த்துட்டு இருக்காரு. அவனை நான் பத்ரா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். மாயாவா அந்த மந்திரவாதி காதலிக்கிற மாதிரி ஏமாத்தினா பாத்தீங்களா, அதனால இவங்க சாபம் வாங்கியிருப்பாங்க. அதை பத்திலாம் இந்த பத்ரா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு. இந்த பத்ரா கிட்ட ஈரன் கடைசியா ஃபீலிங்கா பேசியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஈரவை நான் உண்மையா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஈரவை எப்படி கொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. உன் ஃபேமிலி கிட்ட கோவமா பேசினதை நினைச்சு அவ்வளவு ஃபீல் பண்ணா, உன்கிட்ட அவளோட காதலை வெளிப்பத்தி மன்னிப்பு கேட்கலாம் நினைச்சா, அதுக்குள்ளதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பத்ரா சொல்லுது. இதெல்லாம் கேட்கிற ஈரவும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவ எங்க இருக்கா, அவளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மந்திரவாதி எதுக்காக மாயாவை பிடிக்க ட்ரை பண்ணாருன்னு இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. மாயா மூலியமா அந்த டோரை ஓபன் பண்ணி அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி நினைக்கிறது. மாயா நினைச்சா ஓபன் பண்ண முடியும் போல, ஆனா மாயா பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. உன்னை எப்படி பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவரும் சக்தியெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த பூஜையை தடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்ற மாதிரி பத்ராவும் ஹீரோவோட காதுல எதையோ சொல்லுது. நான் வேற ஒரு இடத்துக்கு போகணுன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுது. ஈரவும் தடுக்கிறதுக்காக போறாரு. மந்திரவாதி ஆட்கள் விட மாட்டாங்க. ஈரவும் பத்ரா சொன்னதை யோசிச்சு பாக்குறாரு. உன்னோட ரத்தம் ஈரன் மேல படுற மாதிரி பண்ணுன்ற மாதிரி தான் பத்ரா சொல்லியிருக்கோம். இந்த தடுக்கிற நபர் ஒரு கத்தி வச்சிருக்கான். அவனுக்கு தெரியாம அந்த கத்தி எடுக்கிறாரு. அந்த கத்தி மூலியமா இவரோட கையை கட் பண்ணி அந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரி பண்ணிடுறாரு. இப்ப அந்த ரத்தம் போய் ஈரன் மேல பட்டுது. அதனால ஈரனும் ஓரளவுக்கு நார்மல் நிலைமைக்கு வரலாம் ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த மந்திரவாதி இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை கண்ட்ரோல் பண்றாரு. திரும்ப திரும்ப அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஆல்காபுரிக்கு போற அந்த டோர் ஓபன் ஆயிருது. அது மூலியமா ஆல்காபுரிக்கு போய் அதை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் இப்படி யோசிக்கிறாரு. போலான்னு நினைக்கும் போது அந்த இடத்துக்கு ஜுவாலா வந்து தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. காரணம் இந்த பத்ரா தான் ஜுவாலா கிட்ட வந்து பேசியிருப்பான். ஜுவாலா என்ன தப்பு பண்ணிருப்பாங்கன்னா, எல்லாருமே இவங்களை விட அழகா இருக்கிறதா ஃபீல் பண்ணிருப்பாங்க. அவங்க அழகை கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க. இதனால்தான் குபேரன் திரும்பி நீ இந்த இடத்துக்கு வரவே முடியாது, பூமியில தான் இருக்கணும்ன்ற மாதிரி சாபம் கொடுத்திருப்பாரு. இவங்களால திரும்பி போக முடியாதுல்ல, அதனால தான் ஈரனும் போக கூடாதுன்ற மாதிரி இவங்க வேலையெல்லாம் பார்த்திருப்பாங்க. பத்ரா என்ன சொல்றானா, நீ பண்ணது பெரிய தப்பு, அதுக்கு தான் குபேரன் அந்த மாதிரி தண்டனை தந்தாரு, அதுக்காக அந்த இடத்தையே அழிய விட போறியா, அழிய விடாது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என்ன உன்னால தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த மந்திரவாதி சொல்றான். ஆனா ஜுவாலா வேற ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க. அதாவது சாபம் வாங்கினவங்க அந்த கேட்டை யூஸ் பண்ணி போக கூடாது, அதை மீறியும் கேட்டை யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடமே வெடிச்சு சதறிடும். அந்த மாதிரி தான் நான் பண்ண போறேன்னு ஜுவாலா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கேட்டுக்குள்ள பூந்துடுறாங்க. அதனால அந்த டெலிபோர்ட்டே வெடிச்சு சதறிடுது. அல்ல அந்த மந்திரவாதியும் இறந்து போயிடுவாரு. ஜுவாலாவும் இறந்து போயிடுறாங்கல்ல. இது நினைச்சு ஈரன் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் இந்த இடத்துல அவங்கள சமாதானப்படுத்துறாரு. ஈரனும் அழுதுகிட்டே இவங்களோட அன்பெல்லாம் வெளிப்படுத்துறாங்க. ஹீரோவும் சந்தோஷமா இவரோட அன்பை வெளிப்படுத்துறாரு. இவங்க 2 பேருக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்காம தானே இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் முடிஞ்சிருது. இவங்களும் ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கொண்டாடிட்டு இருக்கும் போது ஈரனோட ரியாக்ஷன் கொஞ்சம் மாறுது. இவரை சாவடிச்சுட்டு ஆல்காபுரிக்கு போவாங்களா, இல்ல உண்மையிலேயே இவரை நேசிச்சு இவர் கூடயே வாழணும்னு நினைச்சு இங்க வாழ்வாங்களான்ற ஒரு கேள்வியோடய நமக்கு சீரீஸை முடிக்கிறாங்க. இந்த சீரீஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.